பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மைசூர் தால் கீரை கூட்டு. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மைசூர் தால் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட தண்டு கீரை கொஞ்சமாக நம்ம என்னென்னா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ரெண்டு இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மைசூர் தால் 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றிருக்கிறது. நல்லா இந்த தண்ணியை கழிஞ்சிட்டு நம்ம திருப்பியும் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழிஞ்சிக்கோங்க. இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், லைட்டாக இருந்தாலே போதும். இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 பல் பூண்டு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். மைசூர் பருப்பு வேக வச்சுட்டோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனை நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். இது ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நம்ம பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தண்டு கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கட்டு பொடியாக நறுக்கி இருக்கிறோம். இது இந்த இளந்தண்டுங்கிறதுனால நம்ம தண்டையும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை நம்ம ஒரு 50% அளவுக்கு கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மைசூர் தால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாத்தூள் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல, சாம்பார் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொதிச்சோனையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மைசூர் தால் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மைசூர் தால் கீரை கூட்டு ரெடி. மைசூர் தால் கீரை கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதாவது என்னன்னா அனிமிக் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம், ரத்த சோகை இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இந்த கீரை கூட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வஃதே முறை. விளக்கம்: யாரிடத்திலும் நடுநிலைமை தவறாமல் இரக்கம் காட்டாமல் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனது நீதிமுறையாகும். பெபிள்ஸ் தமிழ்.